Hi guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்ல நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிரெட் புட்டிங் தான் பார்க்க போறோம். அதுவும் எக் இல்லாம ஓவன் இல்லாம நம்ம செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபஸ்ட்டு வந்து 1/4 கப் ஆஃப் சர்க்கரை எடுத்துக்கலாம். அது கப் மெஷர்மெண்ட் கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/4 கப் எடுத்திருக்கேன். இந்த சர்க்கரை வந்து கேரமல் பண்ணணும். தண்ணி ஊற்றாமல் கேரமல் பண்ணுங்கள். ஸோ இது குறைச்சி வச்சுருக்கணும். அடுப்பு குறைச்சி வச்சு நீங்கள் வந்து இந்த கேரமல் பண்ணணும். ஸ்டார்டிங் கொஞ்சம் லேட்டாகும், போக போக வந்து அது கரைஞ்சிரும். இது கரைய போகுது. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா கரைஞ்சி வருது. பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம பவுலில் டக்குன்னு சர்வ் பண்ணிடணும். இப்போ வந்து இதை சர்வ் பண்ணிடலாம். டக்குன்னு சர்வ் பண்ணிவிட்டு இந்த இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். இப்போ வந்து நம்ம வந்து இது புட்டிங் செய்யறதுக்கு பால் எடுத்துக்கலாம். 2 கப் பால் எடுத்திருக்கேன். அதை நான் 1/4 கப் வந்து சுகர் எடுத்துருக்கேன். அதே சுகர் எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு வந்து கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பீட்டரில். ஸோ காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, காய்ச்சாத பாலாக இருந்தாலும் சரி, எது வேணால் எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாலை வந்து கலக்கியாச்சு. இப்போ வந்து நம்ம பிரெட் புட்டிங்க்கு ப்ரெட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். இது இப்போ வந்து சைடில் இருக்க இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சிடணும். ஸோ அதை க்ரம்பிள் ஆகணும். ஸோ அதை பீஸாக வரணும் இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம வந்து அந்த பாலில் போடுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை பீட் பண்ண பால் எடுத்து அந்த பேனில் ஊற்றி நல்லா சூட் பண்ணிக்கலாம். நல்லா கிண்டிக்கோங்க. இந்த பால் கெட்டியாகிற வரையும் கிண்டிக்கோங்க. இதை நல்லா கிண்டிக்கலாம். எல்லாமே வந்து கம்மியான அடுப்பில் வச்சு தான் பண்ணணும். ஸோ லோ ஃப்ளேமில் எப்போயுமே வச்சுக்கோங்க. இந்த பாலுமே வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து திக்கன் பண்ணணும். அதே மாதிரி கேரமலும் அப்படி தான். பால் திக்காயிடுச்சு. இந்த நேரத்தில் வந்து நம்ம ப்ரெட்டை வந்து இதில் கொட்டிடலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேரமல் பவுலில் வந்து இதை ஊற்றிடலாம். இதை ஊற்றி இதை வந்து என்ன பண்ணணும்னா நம்ம பேனில் போட்டு ஹீட் பண்ணணும். ஸோ அந்த பேனில் வந்து இந்த பேனில் இதை வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சு வச்ச அந்த புண்டிங் கொட்டரை வந்து இது மேலே வச்சுட்டு ஒரு அரை கிளாஸ்லேருந்து 1 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றி இதை ரெண்டையும் மூடி வச்சிடணும். இந்த சிஃபனையும் மூடி வச்சிடணும், அந்த பேனையும் மூடி வச்சிடணும். அதுக்கப்புறமா 30 மினிட்ஸ் கழித்து தான் எடுக்கணும். ஸோ தண்ணி இடையில ஊற்றிக்கோங்க. அது பேன் வந்து பிடிக்காமல் இருக்கும். ஸோ இடையில எடுத்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 30 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரெஃப்ரிஜரேட் பண்ணக்கப்புறம் அந்த கொற்றால வந்து லைட்டாக கத்தியை வச்சு லைட்டாக சைட்லலாம் எடுத்து விட்டிங்கன்னா அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ செம்ம டேஸ்டிங்கான கேரமல் பிரெட் புட்டிங் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியானது. எக் இல்லாமல் ஓவன் இல்லாமல் எவ்வளோ ஈஸியாக செஞ்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தீங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை சூப்பராகவும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.